ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அந்த சிலபஸில் இருந்து நமக்கு நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான எம்சிக்யூ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், நித்தி ஆயோக் எந்த ஆண்டு மற்றும் தேதியில் அமைக்கப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க. இயர் மற்றும் தேதி. ஜனவரி 1, 2015. இது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு, ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் சாரா ஒரு அமைப்பு. கொஸ்டின் 2, நிதி ஆயோக் என்பதன் முழுமையான விரிவாக்கம் என்ன? நித்தி ஆயோக்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன்ஸ்டிடியூட் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம். நித்தி என்பதன் முழு வடிவம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது கட்டடம் சார்ந்த நிறுவனம், ஓகேங்களா? இது ஒரு அமைப்பு. ஸோ தேர்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவராக சேர்பர்சன் பதவி வழி அடிப்படையில் செயல்படுபவர் யார்? இந்திய பிரதமர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார். நிதி ஆயோக்கின் முதன்மை தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கு அமைந்துள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுடெல்லியில் உள்ள யோஜனா பவன் தற்போது நிதி ஆயோக் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து முதன்மை தலைமையகமாக செயல்படுகிறது. நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவில் கவர்னிங் கவுன்சில் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளனர்? அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மட்டும். ஸோ அதற்கான விளக்க உரை இங்கே கொடுத்துருக்கேன். நித்தி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வைஸ் சேர்பர்சன் யார்? அரவிந்த் பனகாரியா ஃபஸ்ட்டு சேர்பர்சன், அதாவது வைஸ் சேர்பர்சன். இவர் தான் வந்து நிர்வாக தலைவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தலைவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான், பட் துணைத் தலைவர் தான் வந்து நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கூடுதல் தகவல்கள் மற்றும் விளக்கம் கொடுத்துருக்கோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். நிதி ஆயோக்கின் முதல் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ யார்? ஸோ சிந்து ஸ்ரீ குல்லார் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் இருக்கார். நிதி ஆயோக் பின்வரும் எந்த நிர்வாக கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஸோ அப்ரோச் பற்றி கேட்டிருக்காங்க. கீழிருந்து மேல் நோக்கிய அணுகுமுறை, பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் டவுன் அப்ரோச், அதாவது சென்ட்ரல் வந்து ஒரு திட்டத்தை சொல்லும், இதை நோக்கி தான் நம்ம போகணும், இதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி ஸ்டேட் எல்லாத்துக்குமே கொடுத்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. பட் இது வந்து அப்படியே பாட்டம்லேருந்து வரும், பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் கொள்கைகளை வகுக்கும் முதன்மை அறிவுசார் மையமாக விளங்கும் நிதி ஆயோக் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்தனை குழு, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தனை குழுமம் அப்படிங்கிறது தான் இதோட நிதி ஆயோக்கை பற்றி சொல்கிறது. நிதி ஆயோக் துணைத் தலைவரை வைஸ் சேர்பர்சன் நேரடியாக நியமிப்பவர் யார்? இந்திய பிரதமர் தான் வந்து அவரை வந்து நியமிப்பார், வைஸ் சேர்பர்சனை வந்து. நிதி ஆயோக்கின் கீழ் செயல்படும் அட்டல் புத்தாக்க இயக்கம் எதனை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது? கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் மனப்பான்மை,
என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இது. இந்தியாவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை எஸ்டிஜி மாநில வாரியாக கண்காணிக்கும் முதன்மை முகமை எது? எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிதி ஆயோக் தான். ஸோ ஐக்கிய நாடுகள் சபையில் 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை எஸ்டிஜி இண்டெக்ஸ் இந்தியாவில் மாநில வாரியாக கண்காணித்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அறிக்கையை வெளியிடும் பொறுப்பு நிதி ஆயோக்கிற்கு உரியது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக எவ்வளவு இருக்கலாம்? ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 5 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். அவர்கள் வந்து மத்திய இணையமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டர் ரேங்கில் இருப்பாங்க, அந்தஸ்தில் இருப்பாங்க. நிதி ஆயோக்கில் அதிகபட்சமாக எத்தனை மத்திய அமைச்சர்கள் பதவி வழி உறுப்பினர்களாக பிரதமரால் நியமிக்கப்படலாம்? 4 பேர். பொதுவாக வந்து 4 பேர் இருக்கலாம். பொதுவாக பாதுகாப்பு, உள்துறை, நிதி மற்றும் விவசாய அமைச்சர்கள் இதில் இடம்பெறுவர். எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு முதலில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 2015 நமக்கு வந்து நிதி ஆயோக் இது பண்ணாலுமே 2018 தான் நமக்கு வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க. மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கேற்க தேவையானவற்றை செய்வது நிதி ஆயோக்கின் எந்த பணியின் கீழ் வருகிறது? ஸோ நிதி ஆயோக்குன்னு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு மெயினானது வந்து கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் தான் இது வரும். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே எழும் துறைகளுக்கிடையேயான சச்சரவுகளை தீர்வு காண நிதி ஆயோக் ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கிறது. இக்கூற்று எதனை விளக்குகிறது? ஆப்ஷன் பி, சச்சரவுகளை தீர்த்தல். ஸோ இதுவுமே வந்து ஒரு நிதி ஆயோக்கோட பணிகளில் ஒன்று வரும். நிதி ஆயோக்கின் பிராந்திய குழுக்கள் ரீஜனல் கவுன்சில் பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது பிராந்திய பாதிக்கும் குறிப்பிட்ட விவகாரங்களை கையாளுவதற்காக இவை உருவாக்கப்படுகின்றன. இப்பிராந்திய குழுக்களை இந்திய பிரதமர் கூட்டி அதற்கு தலைமை தாங்குவார் அல்லது அவரால் நியமிக்கப்பட்டவர் தலைமை தாங்குவார். 2 கூற்றுமே சரி. 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரிதான். நிதி ஆயோக்கின் சிறந்த நிர்வாகத்திற்கான 7 தூண்களில் மக்கள் சார்பு ப்ரோ பீப்பிள் என்பது எதை குறிக்கிறது? சமூக மற்றும் தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல். ஸோ 7 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிற நிதி ஆயோக்குக்கு 7 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சார்பு அப்படிங்கிறது. சரிங்களா? அதை மக்கள் சார்பு வந்து சமூக மற்றும் தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல், அதுதான் அதோட மீனிங். நிதி ஆயோக்கின் தேசிய பன்முக வறுமை குறியீடு நேஷனல் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பின்வரும் எந்த உலகளாவிய அறிக்கையின் வழிமுறைகளை பின்பற்றி தயாரிக்கப்படுகிறது? யுஎன்டிபி. ஆப்ஷன் பி, யுஎன்டிபி மற்றும் ஓபிஹெச்ஐயின் உலகளாவிய எம்பிஐ. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் யுஎன்டிபி மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முயற்சி இணைந்து வெளியிடும் உலகளாவிய வறுமை குறியீட்டின்படியே இந்தியாவிற்கான குறியீட்டை நிதி ஆயோக் வெளியிடுகிறது. பின்வரும் எந்த குறியீடு நிதி ஆயோக்கால் வெளியிடப்படவில்லை? ஸோ 4 இருக்குது. இதில் எது வந்து நிதி ஆயோக்குக்கு சம்மந்தமில்லை? மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த 3மே நிதி ஆயோக்கால் ஒரு ரேங்க் படி கொடுக்கும். ரேங்க் இந்த மாநிலங்கள் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, செகண்டாக இருக்குது, தேர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாநிலங்களோட ரேங்க்கை கொடுக்கும். பட் இந்த இதுக்கான ரேங்க்கை அது கொடுக்காது, வெளியிடாது. ஸோ இதுக்கான ரேங்க்கெல்லாம் அது வெளியிடும். திட்டக்குழுவிற்கும் நிதி ஆயோக்கிற்கும் இடையே உள்ள முதன்மையான நிர்வாக வேறுபாடு, நிர்வாக ரீதியான ஒரு மெயின் வேறுபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவிற்கு நிதியை ஒதுக்கும் அதிகாரம் இருந்தது, ஆனால் நிதி ஆயோக்கிற்கு நிதி ஒதுக்கும் அதிகாரம் இல்லை. ஸோ இந்த நிதி ஆயோக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு திங்க் டேங்க். அதனால தான் திங்க் டேங்க்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிந்தனை குழுமம் தானே தவிர இது எந்தவித நிதி அது சம்மந்தமான எதையுமே ஒதுக்காது.
நிதி ஆயோக்கின் கீழ் செயல்படும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அலுவலகம் எதனை செய்கிறது? அரசின் பல்வேறு திட்டங்களின் செயல்பாட்டை புள்ளி விவரங்கள் மூலம் கண்காணித்து மதிப்பிடுகிறது. நிதி ஆயோக் இந்தியாவில் போட்டித்தன்மை வாய்ந்த கூட்டாட்சியை காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் ஊக்குவிக்க என்ன வழிமுறையை கையாளுகிறது? சுகாதாரம், கல்வி, புத்தாக்கம் போன்ற துறைகளில் பல்வேறு குறியீடுகளை வெளியிட்டு மாநிலங்களை வரிசைப்படுத்துவது. ஸோ இந்த சுகாதாரம், கல்வி, புத்தாக்கம்னா இன்னோவேஷன். ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேங்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேங்க்கு, அந்த இண்டெக்ஸ், அந்த இதை வச்சு ஸோ மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும். நாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதிலேருந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டித்தன்மையை நிதி ஆயோக் ஊக்குவிக்கிறது. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் லட்சிய மாவட்டங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. இந்த ஆஸ்பிரேஷனல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் 112 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த லட்சிய மாவட்டங்கள் திட்டம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், விருதுநகர் வந்து இந்த லட்சிய மாவட்ட திட்டங்களில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நிதி ஆயோக்கின் 7 நிர்வாகத் தூண்களில் அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை என்பது எதனோடு தொடர்புடையது? 7 பில்லர்ஸ் இருக்குது. அதில் எது வந்து சொல்கிறேன்? டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஆப்ஷன் சி, வெளிப்படைத்தன்மை தான் வந்து இதனுடைய இந்த அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வையோட தொடர்புடையது. நிதி ஆயோக்கின் சிறப்பு அழைப்பாளர்கள், ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஸோ அதுவுமே இந்திய பிரதமரால் தான் நியமிக்கப்படுகிறார். நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு சிஇஓக்கு இணையான மத்திய நிர்வாக அந்தஸ்து என்ன? ஸோ இந்திய அரசின் செயலாளர், செக்ரட்டரி அந்தஸ்து இருக்கும். இந்த சிஇஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தஸ்துக்கு இணையானது. ஸோ நிதி ஆயோக்கின் சிஇஓ இந்திய அரசின் செயலாளர் அந்தஸ்தை கொண்ட ஒரு மூத்த IAS அதிகாரி ஆவார். அவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நேஷனல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் என்பதன் முக்கிய நோக்கம் என்ன? அரசாங்கத்தின் தரவுகளை எளிதாக அணுகக்கூடியதாகவும் பகுப்பாய்வு செய்யக்கூடியதாகவும் மாற்றுவது. நிதி ஆயோக்கின் ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் எத்தனை பின்தங்கிய வட்டங்களை மேம்படுத்த 2003 தொடங்கப்பட்டது? 500 வட்டாரங்கள். ஸோ 500 வட்டாரங்களை மேம்படுத்த முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தோம். இப்போ பிளாக் லெவலில் வந்து திட்டம் தொடங்கினாங்க. ஸோ அந்த லட்சிய மாவட்டங்கள் திட்டம் வெற்றியை தொடர்ந்து இந்த திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. ஸோ நிதி ஆயோக் தயாரித்த அறிக்கையின்படி தேசிய மருத்துவ வாரியம் அமைப்பிற்கான பரிந்துரை எந்த பழைய அமைப்பிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது? ஸோ இந்திய மருத்துவக் கழகத்தை வந்து தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் நிதி ஆயோக் தான் வந்து அறிக்கையை தாக்கல் செய்தது. நிதி ஆயோக்கில் அதிகபட்சமாக எத்தனை பகுதி நேர உறுப்பினர்கள், பார்ட் டைம் மெம்பர்ஸ் நியமிக்கப்படலாம்? 2. முன்னணி பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து அதிகபட்சமாக 2 பேர் பகுதி நேர உறுப்பினர்களாக சுழற்சி முறையில் நியமிக்கப்படலாம். நிதி ஆயோக் வெளியிடும் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் எத்தனை முக்கிய பரிமாணங்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? 4 தூண்கள். ஸோ இந்த குறியீடு, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுக்கு வந்து 4 தூண்கள் இருக்குது. கொள்கை, வணிகச் சூழல், ஏற்றுமதி சூழல் மற்றும் ஏற்றுமதி செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த இண்டெக்ஸை வந்து கொடுப்பாங்க. நிதி ஆயோக்கின் பெண் தொழில் முனைவோர் தளம் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் என்பதன் முக்கிய நோக்கம் என்ன? பெண் தொழிலதிபருக்கு தேவையான நெட்வொர்க்கிங், கடன் உதவி மற்றும் வழிகாட்டுதலை ஒரே இடத்தில் வழங்குவது.
நிதி ஆயோக் மாநிலங்களுக்கு நேரடியாக 5 ஆண்டு திட்ட நிதியை பகிர்ந்தளிக்கும் அதிகாரம் அற்றது. இக்கூற்றின்படி நிதி ஆயோக் எவ்வாறாக கருதப்படுகிறது? ஒரு நிதி சுயாட்சியற்ற ஆலோசனை அமைப்பு, திங்க் டேங்க் மட்டும்தான். ஒரு ஆலோசனை குழுமம் தானே தவிர இது மற்ற நிதி சம்மந்தப்பட்டதில் எதுலையுமே இன்வால்வ் ஆகாது. நிதி ஆயோக் வெளியிடும் எஸ்டிஜி இண்டெக்ஸில் மாநிலங்களின் செயல்பாடுகளை பொறுத்து வகைப்படுத்தப்படும் பிரிவுகளில் பின்வரும் எது தவறானது? ஸோ இப்போது எஸ்டிஜி இண்டெக்ஸ் லீடர் 75 to 89 புள்ளிகள் வாங்கினா லீடர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே கிடையாது. இப்போது ஒரு மாநிலம் அதாவது 0லேருந்து 49க்குள்ளே வாங்குச்சுன்னா ஸோ அவங்கள ஆஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க. பெர்ஃபார்மர்னா 50 to 64 அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க. ஃப்ரண்ட் ரன்னர்னா 65 to 99. நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் இயர்லலாம் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு வகைப்படுத்துதலில் வந்தோம். அச்சீவர்னால் 100 புள்ளிகள் வாங்கிட்டாங்கன்னா அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் லீடர் அப்படிங்கிற ஒரு பிரிவே கிடையாது. அதனால தான் இது ஒரு தவறானது. பின்வரும் எது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸ். இதை பொறுத்து தான் ரேங்க்குமே நமக்கு கிடைக்கும். நிதி ஆயோக்கின் கீழிருந்து மேல் நோக்கிய பாட்டம் அப் அப்ரோச் திட்டமிடுதல் முறை எதனை வலுப்படுத்துகிறது? கூட்டாட்சி தத்துவம் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அப்படிங்கிறத இது நடைமுறைப்படுத்துது. கூட்டாட்சி தத்துவத்தோட இப்போ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்னால் மையத்தில் அதாவது சென்ட்ரலில் ஒரு திட்டம் போட்டு அதை எல்லா பேரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. கூட்டாட்சி தத்துவம்னா நமக்கு கீழேருந்து மேலே வரும். அவங்களுக்கு ஒரு மாநிலமுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற திட்டங்களை அவங்களே போட்டு அதை ஸோ அது முறையில் நடைமுறைப்படுத்துறது. நிதி ஆயோக்கின் ஆளும் குழு, கவர்னிங் கவுன்சில் மற்றும் பிராந்திய குழு ஆகியவற்றின் பொதுவான தலைவர் யார்? ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு பொதுவான தலைவர் இந்திய பிரதமர் தான். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே கூட பார்த்திங்கனாலும் இந்திய பிரதமர் தான் தலைவர் ஆவார். நிதி ஆயோக்கின் தோற்றம் மற்றும் அதன் தொடர்புடைய நிகழ்வுகளில் சரியான காலவரிசை எது? இந்த 4ல் காலவரிசைப்படி அமைக்கணும். ஸோ இப்போ இருக்கிறதே கரெக்டான ஆர்டர் தான். திட்டக்குழு கலைப்பு அறிவிப்பு, திட்டக்குழுவை கலைக்கிறாங்க. அப்புறம் நிதி ஆயோக் உதயமாகுது. முதலாவது ஆளும் குழு கவர்னிங் கவுன்சில் கூட்டம் நடக்குது. முதலாவது எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அறிக்கை வெளியிடப்படுது. 2018 தான் எஸ்டிஜி இண்டெக்ஸ். அதுக்கு முன்னாடி திட்டக்குழுலாம் 2014 ஆட்சிக்கு வந்த உடனே கலைக்கிறாங்க. 2015 நிதி ஆயோக் உருவாகுது. ஸோ இருக்கிற இதுவே ஆர்டரே பார்த்திங்கன்னா காலவரிசைப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கான இது இருக்குது. 2014 திட்டக்குழு கலைக்கிறாங்க. ஜனவரி 1 நிதி ஆயோக் உதயமாகுது. ஸோ அதுக்கான இது எல்லாமே இருக்குது. நிதி ஆயோக்கால் வெளியிடப்படும் தேசிய பன்முக வறுமை குறியீடு நேஷனல் எம்பிஐ எத்தனை குறிகாட்டிகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? ஸோ அதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 12 பேராமீட்டர்ஸ் குறிகாட்டிகள். அதுபடி இந்த இண்டெக்ஸ் நேஷனல் எம்பிஐ இண்டெக்ஸ் கணக்கிடப்படுகிறது. உலகளாவிய பன்முக வறுமை குறியீட்டில் குளோபல் எம்பிஐ பார்த்திங்கன்னா 10 குறியீடுகள் தான் இருக்குது. ஆனால் இந்தியாவின் தனித்தன்மையை தேவைகளை கருத்தில் கொண்டு நிதி ஆயோக் மகப்பேறு ஆரோக்கியம் மற்றும் வங்கி கணக்கு ஆகிய இரண்டையும் சேர்த்து மொத்தம் 12 குறிகாட்டிகளின் அடிப்படையில் வறுமையை மதிப்பிடுகிறது. நிதி ஆயோக்கின் இந்திய புத்தாக்க குறியீடு இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் மாநிலங்களை எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரித்து வெளியிடுகிறது? 3 பிரிவுகளாக. ஸோ முக்கிய மாநிலங்கள் மேஜர் ஸ்டேட்ஸு, வடகிழக்கு மற்றும் மலைப்பிரதேச மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் கூட்டு நீர்வள மேலாண்மை குறியீடு எதனை நோக்கமாக கொண்டது? மாநிலங்களின் தூய்மையான குடிநீர் மற்றும் பயனுள்ள நீர்வள மேலாண்மையை கண்காணிப்பது. நிதி ஆயோக்கின் நீண்டகால கொள்கை கட்டமைப்பை பொறுத்தமட்டில் மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? ஸோ இது பார்த்திங்கன்னா 3 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு மூலோபாயம் ஸ்ட்ராட்டஜி, 15 ஆண்டு தொலைநோக்கு பார்வை. இப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த திட்டக்குழுலாம் 5 ஆண்டுகளுக்கு தான் அதோட கொள்கைகளையும் திட்டங்களையும் அறிவிக்கும்.
பட் இந்த நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு உடனே செய்ய வேண்டிய செயல் திட்டம் ஒன்று கொடுக்கும், 7 ஆண்டுகளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து 7 ஆண்டுகளுக்கு கொடுக்கும், 15 ஆண்டுகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுமே கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். நிதி ஆயோக்கின் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் நீர்வள அமைச்சகத்தை ஒருங்கிணைத்து 2019 உருவாக்கப்பட்ட புதிய அமைச்சகம் எது? ஜல் சக்தி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படிங்கிற ஒரு அமைச்சகம் வந்து பழைய நீர்வள அமைச்சகம் மற்றும் குடிநீர் சுகாதார அமைச்சகம் ஆகியவற்றை இணைத்து ஜல் சக்தி அமைச்சகம்னு 2019 உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் நிர்வாக அமைப்பில் அதிகபட்சமாக நியமிக்கப்படும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் பதவி வழி உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ பதவி வழி அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா, உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 அமைச்சர்கள். பொதுவாக ஒரு 4 அமைச்சர்கள் வந்து இவங்க பிரதமர் தான் வந்து நியமிப்பார். நிதி ஆயோக்கின் அட்டல் டிங்கர் லேப்ஸ் எந்த வகுப்பு மாணவர்களுக்கிடையே புத்தாக்கத்தை வளர்க்க பள்ளிகளில் அமைக்கப்படுகிறது? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்னோவேஷன்ஸ், சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் சிந்தனைகளை வளர்க்குறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த திட்டம். நிதி ஆயோக்கின் பணிகளில் திறன் உருவாக்குதல், கெப்பாசிட்டி பில்டிங் என்பது எதனோடு தொடர்புடையது? அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலகளாவிய வேளாண்மை நுட்பங்களை புகுத்துவது. நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டின் சமீபத்திய பதிப்பில் கடலோர மாவட்டங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இபிஐ இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு முதலிடம் பிடிச்சிருக்கு. மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்தது. திட்டக்குழுவின் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் முறை தோல்வியடைந்ததற்கு முதன்மை காரணமாக நிதி ஆயோக் முன்வைக்கும் வாதம் எது? அனைவருக்கும் ஒரே அளவுள்ள ஆடை, ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் என்ற அணுகுமுறை மாநிலங்களின் தனித்துவத்துக்குமான தேவைகளை புறக்கணித்தது. இப்போ ஒரே சட்டை வந்து எல்லா பேருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிதி ஆயோக் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச்சில் இந்த திட்டத்தையும் மாற்றினாங்க. அதாவது 5 ஆண்டு திட்டத்தோட அணுகுமுறையே மாற்றினாங்க. நிதி ஆயோக்கின் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாகவோ அல்லது அரசியலமைப்பு விதிகள் மூலமாக உருவாக்கப்படாமல் வெறும் மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தின் மூலம் மட்டுமே உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இது ஒரு சட்ட ரீதியான அதிகார அமைப்பாக மாறாமல் மாறி வரும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்படும் ஒரு சிந்தனை குழுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ நமக்கு புது டெக்னாலஜிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே குயிக்காக அடாப்ட் ஆகி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வரத்துக்காக இது வந்து ஒரு மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து நான் கூட பார்க்குறேன். இது வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை வந்து படித்த ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குற ஒரு வீடியோஸ் தான் இது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்காக அடிக்கடி பார்த்து உங்களோட இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.